ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான ஹை ரைஸ் இன்வேஷன் சீசன் 1 எபிசோட் 6 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதுக்கப்புறமா ஸ்டோரி லைன் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக போக ஆரம்பிக்கும். நிறைய புது டீட்டெயில்ஸ் இருக்கும். எல்லாமே வேற லெவலில் இன்ட்ரெஸ்டிங்காகவும் சூப்பராகவும் இதுக்கப்புறம் தான் போக ஆரம்பிக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹை ரைஸ் இன்வேஷன் சீசன் 1 எபிசோட் 6. யோரி இப்போ ரீகாக்கு கால் பண்ணி பேசுறா. யோரியோ ரீகாவும் இந்த வேர்ல்டை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனா யோரியை எப்படியாச்சும் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு மையோ யோசிக்கும் போது உன்னால அது முடியுமா அப்படின்னு சொல்லி மாஸ்க் போட்ட மையோ வந்து கேட்கறா. இது நான் தான் அப்படின்னு சொல்லி மையோ பயப்படுறா. மையோ என்னாச்சு நின்னுகிட்டே தூங்கிட்டு இருக்கேன்னு யோரி கேட்கவும், ஓ அப்படின்னா அது கனவா அப்படின்னு அவ யோசிக்கிறா. சண்டை போட்டு நீ ரொம்ப டயர்டா இருப்பேன்னு நினைக்கிறா. வா பெஞ்ச்ல போய் உட்காரலாம் அப்படின்னு யோரி கூட்டிட்டு போறா. யோசிடான்னு ஒரு காட் லெவல் கேண்டிடேட்டை என்னோட பிரதருக்கு தெரிஞ்சிருக்கு. யோசிடா இருக்கிற அந்த பில்டிங்க்கு தான் என்னோட பிரதர் ரீகா போறான். நம்மளும் அங்க போவோம் அப்படின்னு சொல்லி யோரி சொல்றா. இந்த டாக்டர் என்ன பண்றதுன்னு மையோ கேட்கவோ, அதை மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லி யோரி சொல்றா. அடிப்பட்ட அந்த ஆளை வந்து டாக்டர் காப்பாத்திட்டான், உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லவும், உன்னை நம்பலாமா, நாங்க போனதுக்கு அப்புறம் ஏதோ வில்லத்தனம் பண்ண மாட்டேன்னு யோரி கேட்கவும், பண்ண மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்றான். தும்மல் வருதுன்னு ஆயான்கிற பொண்ணு மாஸ்காவா இஷ்டத்துக்கு கலட்டுறா. இவன் என்ன மாஸ்கை இஷ்டத்துக்கு கலட்டுறா அப்படின்னு யோரி ஷாக் ஆகுறா. அந்த பொண்ணு கியூட்டா இருந்தால இந்த மாதிரி ஒரு சிஸ்டர் எனக்கு இருந்தா நல்லா இருக்குன்னு யோரி சொல்லவும், மையோ கொஞ்சம் பொசசிவ் ஆகுறா. மாஸ்க் அவளோட இஷ்டத்துக்கு அவ கலட்டினா பாத்தியா அப்படின்னு சொல்லி யோரி சொல்லவும், கமெண்ட் மூலியமா ஏஞ்சல்ஸ் எல்லாம் மாஸ்க கலட்ட முடியும் அப்படின்னு சொல்லி மையோ சொல்லிட்டு, ஆமா இந்த டீட்டெயில் எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. இப்ப யாருக்கோ பிரச்சனை மாதிரி தெரியவும் யோரியும் மையோவும் அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. மயோட கண்ணுக்கு மாஸ்க் போட்டு அவளோட வெர்ஷனையும் தெரியுது. அதை பார்க்கவுமே மயோ கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறா. மயோ என்னாச்சு அப்படின்னு யோரி திரும்பி பாக்குறா. அந்த மாஸ்க் என்ன கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுது அப்படின்னு சொல்லி மயோ ரொம்பவும் பயப்படுறா. மத்தவங்களை காப்பாத்துறதுக்கு முன்னாடி நீ தான் எனக்கு முக்கியம் மயோ, ரெஸ்ட் எடுக்கணும்னா சொல்லு அப்படின்னு யோரி சொல்லவும், இல்ல ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி மயோ சமாளிக்கிறா. அந்த மாஸ்க் என்ன கண்ட்ரோல் பண்றதுக்கு முன்னாடி எப்படியாச்சும் யோரி அவ பிரதர் கிட்ட சேர்த்தரணும் அப்படின்னு சொல்லி மயோ நினைக்கிறா. இப்ப இவங்க போன பில்டிங் குள்ள ஒரு லைப்ரரி இருக்கு. அங்க ஒரு மாஸ்க் நின்னுட்டு இருக்கான். மயோ உடனே அவனை அட்டாக் பண்றதுக்காக ஓடுறா. அவன் அந்த பேட்டை வச்சு அட்டாக் பண்ணவோ ஜஸ்ட் மிஸ்ல அவ தப்பிக்கிறா. யோரிய ப்ரொடெக்ட் பண்றது தான் என்னோட வேலை, அதை நான் பெர்ஃபெக்ட்டா பண்ணுவேன், இதுதான் எனக்கான சான்ஸ் அப்படின்னு சொல்லி மயோ அட்டாக் பண்ண போகவும் வேணா அப்படின்னு சொல்லி யோரி கத்துறா. யோரி அட்டாக் பண்ற வர அந்த ஒரு செகண்ட்ல அவன் டக்குன்னு பின்னாடி போயிருந்தான். சோ யோரி அட்டாக் அவன் மேல படல, டக்குன்னு அவளை பேட்டை வச்சு தலையிலேயே அடிச்சிருந்தான். யோரி டென்ஷன் ஆகி அந்த மாஸ்க ஷூட் பண்றா. அவனுக்கு லைட்டா அடிபட்டு இருந்தாலுமே அந்த மாஸ்க் உயிரோட தான் இருக்கான். மயோ எந்திரி அப்படின்னு யோரி கத்துறா. ஸ்னைப்பர் வந்து எங்க இருந்துட்டு அந்த மாஸ்க போட்டு தள்ளிடுதான். இந்த மாதிரி ஒரு ஷாட் கண்டிப்பா இது அந்த ஸ்னைப்பர் தான் அப்படின்னா அவன் இன்னும் உயிரோட இருக்கானா அப்படின்னு சொல்லி யோரி அவனை ஷூட் பண்ண ட்ரை பண்ணிட்டு அப்படியே மயோ கிட்ட போறா. அந்த மாஸ்க் செத்துட்டான். பட் அதோட ஒரு பெரிய ஆப்போனன்ட் வந்துட்டான். அந்த ஸ்னைப்பர் மாஸ்க் இன்னும் உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு யோரி சொல்லவும் மயோ ஷாக் ஆகுறா. அந்த படி வழியா நம்ம எஸ்கேப் ஆகி போயிடலாம்னு அவங்க கிளம்பி போயிருந்தாங்க. அவங்க கிட்ட பேசுறதுக்குள்ள போயிட்டாங்களேன்னு ஸ்னைப்பர் நினைக்கிறான். அவங்கள ஃபாலோ பண்ணி போலாமான்னு அவ கேட்கவும், திரும்பவும் கிரனேட் தூக்கி போட்டுருவாங்க, எதுக்கோ கேர்ஃபுல்லா இருக்கணும், அந்த பொண்ணு சேஃபா இருக்கிறது எனக்கும் முக்கியம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும், உடனே அந்த பொண்ணு டென்ஷன் ஆயிட்டு, நீங்க எப்ப பார்த்தாலும் அதிகாரம் பண்ணி நீங்க சொல்றதை தான் என்ன பண்ண வச்சுக்கிட்டே இருக்கீங்க, நீங்க என்ன பண்றீங்க, எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு என்கிட்ட சொல்லவே இல்ல, முதல்ல உங்களை பத்தி என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும், சரி சரி சொல்றேன், ஆக்சுவலி இந்த மாஸ்க போடுறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஞாபகம் இல்ல, இந்த மாஸ்க நான் போட்ட உடனே ரோப் டாப்க்கு வந்தப்போ ஒரு ஹியூமனை மீட் பண்ணேன், நீயுமா இதை மாட்டிட்ட அப்படின்னு நம்ம கேட்டா, அவனுக்கு என்ன பத்தி ஆல்ரெடி தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், அந்த டைம்ல என்னோட மாஸ்க்ல கிராக் இல்ல, சோ மாஸ்க் சொல்ற கமாண்டை தான் நான் ஒபே பண்ணிட்டு இருந்தேன், நான் அவனை கொல்ல மாட்டேன், சூசைட் பண்ண தான் வெப்பன் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, அவனும் அவனோட வெப்பன்ஸை கீழே போட்டுட்டான், சோ அவனும் என்ன கொல்ற நோக்கத்துல இல்லன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அவன் என் கிட்ட நெருங்கினதுக்கு காரணமே என்னோட மாஸ்க கலட்டணும் தான், பட் மாஸ்கோட கமெண்ட்னால நான் அந்த இடத்துல இருந்து தள்ளி வந்துட்டேன், அவனை நான் பார்த்தப்போ அவன் கண்ணு முட்டை கண்ணீரா இருந்துச்சு, அவனுக்கு என்ன பத்தி தெரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த மாஸ்க் சொல்லவும், அவர் உங்களுக்காக ரொம்பவுமே வருத்தப்பட்டிருக்காரு, அவர் உங்களுக்கு தெரிஞ்சவருன்னு நினைக்கிறேன், நீங்க மாஸ்க் போட்டிருந்தது அவருக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு என்னால புரிஞ்சுக்கிட முடியுது, நீங்க எதுக்காக மாஸ்க் மாட்டினீங்கன்னு கேட்கவும், இல்ல ஆக்சுவலி நான் அதை மாட்டல, இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது, அந்த லேடி தான் எனக்கு மாட்டி விட்டா, இல்ல அங்க 2 மாஸ்க் இருந்தாங்க, அவங்க கூட தான் நான் சண்டை போட்டுட்டு இருந்தேன், உண்மையிலேயே எனக்கு ரயில்கனை பத்தி தெரியாது, என்ன வேணா சூசைட் பண்ண விட்டுருங்க அப்படின்னு நம்ம சொல்லவும், இல்ல ஒன்ன மாதிரி ஒரு திறமையான ஆள் சாக கூடாது அப்படின்னு சொல்லி அந்த லேடி சொல்லவும், நீ எப்படி கான்சியஸோட இருக்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும், ஏன்னா ஒரு காட் கேண்டிடேட் எங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு, நீயும் இந்த மாஸ்க போட்டுட்டு மாஸ்கா தான் சுத்த போற, இந்த ரைஃபிளையே வச்சுக்கோ அப்படின்னு அந்த லேடி சொல்லவும், இந்த மாஸ்க போட்டு சுத்துறதுக்கு நான் செத்தே போயிருவேன் அப்படின்னு ஸ்னைப்பர் சொல்றான். ஒன்னு மாதிரி திறமையான ஒரு மாஸ்க் சுத்திட்டு இருந்தா எப்படி இருக்கும்னு நாங்க தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லி அந்த லேடி தான் அவனுக்கு மாஸ்க் போட்டு விட்டுறதா. சோ காட் கேண்டிடேட்ல சில பேர் அழிவை கொண்டு வரணும்னு சுத்திட்டு இருக்காங்களா, அவங்களுக்கு முன்னாடி நான் பர்ஃபெக்ட் காடா மாறணும் அப்படின்னு சொல்லி ஷின்சகி நினைக்கிறா. ரயில்கன் ஆக்டிவேட் பண்ற லெவலுக்கு ஒரு காட் கேண்டிடேட் இருக்காங்க, அவங்கள விடக்கூடாது அப்படின்னு அந்த மாஸ்க் லேடி நினைக்கிறா. என்னோட கான்சியஸ்னஸ் கொஞ்சம் கொஞ்சமா போய் அந்த மாஸ்க் என்ன கண்ட்ரோல்ல எடுத்துக்கிட்டு இருக்கு, அதை நான் என்னோட கான்சியஸ்னஸ் எடுக்க விடக்கூடாது அப்படின்னு மயோ நினைக்கிறா. ஹே மயோ, நம்ம ஃபர்ஸ்ட் மீட் பண்ண பில்டிங்கோ இந்த மாதிரி தானே இருந்துச்சு அப்படின்னு யோரி சொல்லவும், எங்க மயோ என்னடா அப்படியே மயங்கி கீழே விழுறா. அச்சா உனக்கு என்னாச்சு அப்படின்னு யோரி கேட்கறா. யோரி, என்னோட கான்சியஸ்னஸ் போறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் உன்னோட பிரதர் கிட்டயாச்சும் சேர்க்கணும்னு ஆசைப்படுறேன், உன்னை விட்டு நான் போக விரும்பல அப்படின்னு சொல்லி மயோ மனசுக்குள்ள நினைச்சு ஆள ஆரம்பிக்கிறா. இவ அதிகமா எனக்காக சண்டை போட்டதுல தான் இப்படி ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லி யோரி நினைச்சிட்டு இருக்கா. அப்ப இன்னொரு மாஸ்க் போட்டு ஒருத்தன் அவளை அட்டாக் பண்ண வரான். அவனை அசால்ட்டா ஷூட் பண்ணிட்டு, நானே டென்ஷன்ல இருக்கேன், இது சண்டை போடுறதுக்கான நேரம் இல்ல அப்படின்னு யோரி சொல்லவும், மாஸ்கோட பவரே இல்லாம கூட நீ ஸ்ட்ராங்கா தான் இருக்கிற யோரி, உன்னை விட்டு பிரிஞ்சு போறது நினைச்சாதான் எனக்கு வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி மயோ சொல்லவும், மயோ அதுக்குள்ளேயே எதுக்காக பிரிஞ்சு போறத பத்தி எல்லாம் பேசுற அப்படின்னு சொல்லி யோரி கேட்கிறா. நான் உன்கிட்ட போய் சொல்லிட்டேன் யோரி, இந்த
மாஸ்க் என்ன கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. என்னோட கான்சியஸ்னஸ்ல என்னால இருக்க முடியல. என்னோட மாஸ்க் உடஞ்சு போயிடுச்சு. மாஸ்க் டேமேஜ் ஆனா நெக்ஸ்ட் கமாண்ட் என்னன்னு தெரியல. சூசைட் தான். நான் என்ன பண்ணணுங்கிறத அது முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி நானே என்னோட முடிவை தேடிக்கிட்டேன் அப்படின்னு மயோ வந்து சூசைட் பண்ண போகவும் டக்குன்னு யோரி லைட் அவளை தடுக்கிறா. மயோ வேண்டா, இதுக்கு வேற ஏதாச்சும் ஒரு வழி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோரி பேசிட்டு இருக்கும்போது மயோ வந்துட்டு அந்த மாஸ்கோட கண்ட்ரோலுக்கு போக ஆரம்பிக்கிறா. ஹியூமன்ஸை சூசைட் பண்ண வைக்கணும், அதுதான் அவங்க கமாண்ட் அப்படின்னு சொல்லி அவளுக்கு கேக்குது. யோரியை சூசைட் பண்ண வைக்க ட்ரை பண்றதுக்கு இப்ப மயோக்கு கமாண்ட் வருது. மயோ உனக்கு என்னாச்சு அப்படின்னு யோரி கேட்கும். யோரி அப்படின்னு அவளுக்கு ஞாபகம் வந்தோடனே இப்ப அவ நார்மலா அவரா கமாண்ட் டிஸ்ஓபே பண்ணுது. ரீஇன்ஸ்டாலேஷன் பண்ண முடியல. சூசைட் கமாண்ட் ஒர்க் ஆகல. நிறைய கமாண்ட் டிஸ்ஓபே ஆகுது. எமர்ஜென்சி சிச்சுவேஷன். ஏஞ்சல் இப்போ ஹைபர்னேஷன் மோடுக்கு போகுது அப்படின்னு சொல்லி இப்ப அவ அப்படியே மயங்கி விழுந்துருதா. மயோ உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி யோரி பார்த்துட்டு இருக்கும்போது இன்னொரு மாஸ்க் அந்த இடத்துக்கு வரா. ஆங்கிரி மாஸ்கா அப்படின்னு யோரி பார்க்கவோ, ஹே பயப்படாத, நீ என்ன பார்த்து பயந்து ரியாக்ட் பண்ணாதான் எனக்கு ஒன்னு கொல்ல சொல்லி கமாண்ட் வரும் அப்படின்னு அந்த மாஸ்க் படவா சொல்லவோ என் ஃப்ரெண்டுக்கு என்னாச்சு அப்படின்னு வா கேட்கறா. உன் ஃப்ரெண்ட் இப்போ ஹைபர்னேஷன் மோடுக்கு போயிட்டா, இன்னொரு 2 மணி நேரத்துக்கு தான் அவ உயிரோட இருப்பா அப்படின்னு சொல்லி அந்த மாஸ்க் லேடி சொல்லவும் அவளை காப்பாத்த கண்டிப்பா ஒரு வழி இருக்கணுமே யோரி கேட்கவும், நார்மலா இந்த மாதிரி எதுவும் நடக்காது, பட் இது ஒரு ஸ்பெஷல் சிச்சுவேஷன்ங்கிறதுனால நான் உனக்கு ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன். இந்த பில்டிங்கோட லெஃப்ட் சைடு போனேன்னா 30 நிமிஷத்துல நீ ஒரு இடத்த போய் சேர்வ. அந்த இடத்துல ஒரு மவுத்லெஸ் மாஸ்க் இருக்கு. அதை நீ போட்டேன்னா உன்னால ஒரு காட் கேண்டிடேட்டா மாற முடியும். உன் ஃப்ரெண்டோட கமாண்டையும் ஸ்டாப் பண்ணலாம். ஆனா நீ ஒரு காட் கேண்டிடேட்டா மாறிட்டா இந்த சண்டையில நீயும் கலந்துக்கிடணும் அப்படின்னு அந்த லேடி சொல்லவும், மயோக்காக நான் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி மயோவை சேஃபா வச்சுட்டு யோரி கிளம்புறா. யோரி அப்படின்னு சொல்லி மயோ கூப்பிடவும், கவலைப்படாத மயோ, கண்டிப்பா உன்னை காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லி இப்ப யோரி கிளம்புறா. இப்ப அதே பில்டிங்குள்ள அந்த ஸ்னைப்பரா அந்த இன்னொரு பொண்ணு வராங்க. இதை வாய்ஸ் கேக்குது அப்படின்னு அந்த ஸ்னைப்பர் போய் பாக்குறான். இவ ஹைபர்னேஷன் மோட்ல இருக்கா. கொஞ்ச நேரத்துல இவ பாடி பார்ட்ஸ் வேலை செய்யாம போயிடும். கிட்டத்தட்ட இதுவோ ஒரு சூசைட் தான் அப்படின்னு ஷின்சகி சொல்றா. இவளை காப்பாத்த முடியுமா அப்படின்னு மாஸ்க் கேட்கவும், என்னால முடியும் அப்படின்னு சொல்லி அவளோட கையை பிடிக்கிறா. ஆனா இது கொஞ்சம் ரிஸ்க் ஆனது அப்படின்னு சொல்லி ஷின்சகி யோசிச்சுட்டு, என்னால ஒருத்தர் காப்பாத்த முடியலன்னா நான் என்ன காட் கேண்டிடேட் அப்படின்னு அவ யோசிக்கிறா. இவளோட கான்சியஸ்னஸ் கொஞ்சம் கொஞ்சமா ஃபேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவ பாத்துட்டு இருக்கும்போது மாஸ்க் போட்ட மையோ வந்து இவளோட கழுத்தை நரிக்கிறா. நான் இங்க தோத்து போக கூடாது, நான் ஒன்னு வீக் கிடையாது அப்படின்னு ஷின்சகி அவளுக்கு ஷாக் அடிக்க வச்சுட்டு, நான் ஒரு காட் கேண்டிடேட் உனக்கு கமெண்ட் பண்றேன், அவளோட கான்சியஸ்னஸ் அவாக்கிட்டே கொடுத்துட்டு நீ இங்க இருந்து போ அப்படின்னு அவ சொல்லவோ அந்த மாஸ்க்கும் சரி ஓகேன்னு சொல்லுது. அவளை காப்பாத்திட்டேன் அப்படின்னு அவ எந்திரிச்சிட்டு, ஆமா இவரு ஏன் என்ன இப்படி பிடிச்சிருக்காரு அப்படின்னு வெக்கப்படுறா. இன்னும் கொஞ்ச நேரத்துல இவளே கண்மொழிச்சிருவா அப்படின்னு சொல்லி ஷின்சகி சொல்றா. இவ கூட இருந்த அந்த பொண்ணு எதுக்காக எங்கேயோ போயிருக்கா அப்படின்னு சொல்லி அந்த ஸ்னைப்பர் யோசிக்கிறான். இந்த பில்டிங்ல தான் அந்த மவுத்லெஸ் மாஸ்க் இருக்கு, எப்படியாச்சும் நான் இதை எடுத்தாகணும். எனக்கு பயம்லாம் இல்ல எனக்கு பயமா தான் இருக்கு. லைட்டா என்னோட கை ஸ்லிப் ஆனா கூட கண்டிப்பா எனக்கு சங்கு தான். மயோக்காக நான் இதை கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி யோரி ஏறிட்டு இருந்தா. அதே ஏனில இன்னொரு மாஸ்க் வந்துட்டு இருக்கான். அச்சோ என்னோட கண்ணையும் வெப்பன்ஸையும் வர நான் கீழே வச்சுட்டு வந்திருக்கேன், இப்ப என்ன பண்றது அப்படின்னு அவ யோசிக்கிறா. அந்த மாஸ்க் இவ்வளவு நெருங்குறதுக்குள்ள இவ ஃபாஸ்டா மேலே ஏறி வந்துருதா. பட் அவனுமே வந்துருதான். அச்சோ என்ன விட்டுருக்க, ஊசிடா எனக்கு பயோ அப்படின்னு சொல்லி யோரி சொல்றா. மயோ அப்படின்னு யோரி கத்துவோம். மயோ இங்க கண் முழிக்கிறா. எந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. மயோக்காக யோரியுமே வந்து காட் கேண்டிடேட்டா மாறலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா. பட் ஷின்சகி ஒரு காட் கேண்டிடேட் அப்படிங்கிறதுனால மயோவை அவ காப்பாத்திட்டா. கன்னு வெப்பன் எதுவுமே இல்லாம இப்ப ஒரு மாஸ்க் கிட்ட யோரி மாட்டிட்டு இருக்கா. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.